ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னை தியாகராய நகரில் பரப்புரை மேற்கொள்ளும் தாவேக தலைவர் விஜய் சாலை வலமாக செல்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருப்பூரில் தனது பிரச்சாரத்தை முடித்த கையோடு இன்று சென்னையில் தனது பரப்புரையை தொடங்கி இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். சென்னையின் மிக முக்கியமான இடமான தியாகராய நகர் தொகுதியில் தாவேக சார்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து தற்போது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தியாகராய நகர் பகுதியில் ரோட் ஷோ மேற்கொள்ள அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் சாலை வலமாக தொண்டர்களிடையே வந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக பிரச்சார நேர கட்டுப்பாடு தொடர்பாக காவல்துறைக்கும் தாவேகவுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் நிலவியது. கட்சி தரப்பில் கூடுதல் நேரம் கோரப்பட்ட நிலையில் தற்போது இந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தியாகராய நகர் பகுதியில் தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திருவல்லிக்கேணி மற்றும் எழும்பூர் ஆகிய தொகுதிகளிலும் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது தியாகராய நகர் பகுதியில் பொதுச் செயலாளர் ஆனந்த் வேட்பாளராக களம் காணும் நிலையில் அவரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். சாலை வலமாக தியாகராய நகரில் அவர் வந்து கொண்டிருக்கிறார்.
சென்னை தியாகராய நகரில் பரப்புரை மேற்கொள்கிறார் தாவேக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், நாளைக்கு தாவேகவுடைய மிக முக்கியமாக தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக இன்றைய நாள் சென்னையில பிரச்சார களத்தில் இறங்கியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஒன்று என்ன முக்கியத்துவம், எந்தெந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு பரப்புரையில் ஈடுபடுகிறார்? இலங்கை ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு சற்று நேரத்தில் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய கண்ணம்மாப்பேட்டை பகுதியில என் ஆனந்த் கட்சியுடைய பொதுச் செயலாளரை ஆதரித்து வாக்குகள் சேகரிக்கிறார். இதற்கான காவல்துறை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சுமார் 500 பேர் பாதுகாப்பு காவலர்கள் பாதுகாப்பு ஈடுபடுறாங்க. எப்போதும் இல்லாத வகையில அவர் கான்வாய் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர் அழைத்து பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருந்தது, திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. இந்த முறை திட்டமிட்டபடி பிரச்சாரம் செய்வதற்கான காவல்துறை முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில தற்போது காவல்துறை அதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பொதுச் செயலாளர் என் ஆனந்தை ஆதரித்து அவர் வாக்குகள் மக்களிடையே கேட்டிருக்கிறார். இந்த இடத்தை பொறுத்தவரை 3 ரோடு சங்கமிக்கும் இடமாக இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமாக இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இடத்தில் என் ஆனந்த் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆதரித்து வாக்குகள் சேகரிக்கிறார். நீங்கள் கேட்டது போல ஒரு முக்கியமான வாக்குறுதி, அதாவது தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படும் என்று கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு முன்னிறுத்தி அவர் வாக்குறுதியாக கொடுப்பதும் பேசுவதும் ஒரு முக்கியத்துவம் குறித்து பேசி வருகிறார். குறிப்பாக அவர் பேசக்கூடிய மாவட்டங்கள்ல அந்த மாவட்ட சார்ந்த விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதும், அதே மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறக்கூடிய வகையில பல்வேறு வாக்குறுதிகளையும் கொடுத்து அவர் பேசுகிறார். சென்னையை பொறுத்தவரை இந்த 3 தொகுதிகளை பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறது. அங்கே அவர் முதலிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது அவருடைய பெரம்பூர் தொகுதி, அதன்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்ரீநகர் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை கட்சியுடைய பொதுச் செயலாளரே போட்டியுள்ளார். இந்த தொகுதியில் ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு நிறைய வாக்குகள் பெற இருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு அவர்கள் இந்த தொகுதியில் எப்படி இருக்கிறது, கட்சியுடைய தலைவர் பேசும்பொழுது எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தியாகராய நகர் தொகுதி மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில இங்க சற்று நேரத்தில் பேசுகிறார். அவரை பேச்சை கேட்பதற்காக இங்கு ஆர்வமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் திறந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதும் அவருடைய சொல்லை கேட்காமல் மீறி பல்வேறு தொண்டர்கள் ஆர்வலர்கள் பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. ஆனா இந்த முறை திட்டமிட்ட காவலர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பத்திரமாக அழைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். எனவே இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுத்திருக்கிறார், நாளைக்கு முக்கியமான அனைத்து விதமான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று அவர் அறிவித்திருந்தாலும் இதற்கு முன்பாகவே ஒரு கட்டம் 2 கட்டமாக அவர் தேர்தல் வாக்குறுதிகளை செய்திருக்கார். மகளிருக்கு மட்டும் நிச்சயமாக அவர் பல்வேறு விஷயங்களை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சென்று அந்த மாவட்டத்துக்கு முக்கியமான விஷயங்களை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். சென்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறார், சென்னையில ஒட்டுமொத்தமாக 16 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 16 தொகுதியிலும் இங்க எல்லா தொகுதியும் போட்டியிடார்கள். நான் முதல்ல குறிப்பிட்டதுல பெரம்பூரில் தியாகராய நகர் தொகுதி மிகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு சுற்றுப்பயணம் செய்தார். அதன் பிறகு இப்பொழுது பொதுச் செயலாளர் போட்டியிடக்கூடிய ஸ்ரீநகர் தொகுதியில வாக்குகள் சேகரிக்கிறார். அப்படி வாக்குகள் சேகரிக்கும் போது வாக்குறுதியாக என்ன கொடுத்திருக்கிறார் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை உங்களுடைய சாதனைக்கும் என்ன முக்கியத்துவம் பெறுகிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு வாக்குறுதிகளை தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு வாக்குறுதிகள் மக்களிடம் அவர் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு கேட்பது என்று நிர்ணயித்து வருகிறார்கள். அது மக்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பை பெறுகிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக தற்போது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அஞ்சலக மேம்பாளர் அவர் வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் கண்ணம்மாப்பேட்டை நிர்வாக அருகே அவர் பேச இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு உரையை நம்ம கவனிக்க இருக்கிறோம். எனவே இந்த முக்கியமான நான் குறிப்பிட்டது போல
சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலுமே கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய இடமாக சென்னை இருக்கிறது. கட்சியுடைய தலைவர், கட்சியுடைய பொதுச் செயலாளர், கட்சியுடைய பொருளாளர் என ஒட்டுமொத்தமாகவே முக்கியமான தலைவர்கள் சென்னையில போட்டியிடார்கள். அப்படிப்பட்ட சென்னையில் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல சென்னையில முக்கியமாக தொடர்ந்து பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வர்றாங்க. அப்படி மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல வாக்குறுதியாக என்ன கொடுத்திருக்கார்கள், அது மக்களிடையே வரவேற்பு இருக்குமா, தேர்தல் பிரச்சாரத்துல சென்னையில முக்கியமான பிரச்சனைகளை என்ன அடையாளம் கண்டு பேச இருக்கிறார், முக்கியமாக வாக்குறுதி என்ன கொடுத்திருக்கிறார் என்று பேச இருக்கிறோம். ஸ்ரீநகரை பொறுத்தவரை வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து பேச இருக்கிறாங்க. ஏன்னா இங்க போக்குவரத்து இடர்கள் நிறைய இருக்கிறது, புதிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, இதுபோல பல்வேறு சாரம்சங்கள் தொழிலை பொறுத்தவரை வரவேற்பும் நல்லபடியாக திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக என்ன திட்டங்கள் இங்கு அறிவித்திருக்கிறார்கள், புதிதாக திட்டங்கள் என்ன கொண்டு வர இருக்கிறார்கள், இளமநிலை மக்களும் இந்த ஸ்ரீநகர் பகுதியை பங்கியிருக்கிறார்கள், வியாபாரிகள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் அதிகமாக இளமநிலை மக்கள் வசிக்கக்கூடிய இடமாக ஸ்ரீநகர் பகுதி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மக்களுக்கு வாக்குறுதியாக மக்களுடைய வாக்குறுதியாக என்ன கொடுத்திருக்கிறார் என்று கிறிஸ்டியன் பார்ப்பது தொகுதி வாரியாக ஒட்டுமொத்தமாகவே அவர்கள் இருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்னையில வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் பெற்று பிரச்சாரம் செய்வதற்கு 2வது முறையாக சுற்றுப்பயணங்கள் செய்திருக்கார்கள். இதற்கு முன்பாகவே அவர் பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சென்னிவக்கம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டது. தேர்தல் இன்னும் 1 வாரம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சென்னையில பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த நேரத்துல அவருடைய பேச்சுடைய முக்கியத்துவம் ஆய்வாக பார்க்கப்படுகிறது. இங்க கூடியிருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கார்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்ரீநகர் பேருந்து நிலையம், அதே போல அண்ணா சாலை சொல்லக்கூடிய அண்ணாசாலை பிரதானத்தில் கைதாப்பட்ட சொல்லக்கூடிய முக்கிய இடமாக இந்த இடத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் காவல்துறை அறிவிப்பு கொடுத்து தற்போது பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்பதற்காக சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. ரொம்ப எதிர்பார்ப்போட தமிழக வெற்றிக்கழகத்தின் பொதுகளையும் பெலூன்கள் இறங்கியவாறு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தொண்டர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பகுதிகளை பார்த்து சற்ற நேரத்தில் விரைவாக விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். நீ இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். சாலை வலமாக வழிநெடுகிலும் தொண்டர்கள் மக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கலாம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.